அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். இந்த வீடியோவில் காவல்துறையினர் குற்றம் தொடர்பான புகாரை வாங்க மறுக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து எப்படி புகார் மனுவை எஃப்ஐஆராக பதிவு செய்வது தொடர்பாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு குற்றம் நடைபெற்றவன காவல் நிலையத்தில் புகார் தாக்கல் செய்வோம். பெரும்பாலும் அங்கே புகார் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க. சில குற்றங்கள் இரு தரப்பினரிடையே நடைபெறும் சண்டைகள், சிறு காயங்கள், மிரட்டல், இது போன்ற புகார்களை காவல் நிலையத்தில் கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறதில்ல. அவங்களுக்கு இருக்க வேலை பளு காரணமாக கூட இருக்கலாம். இது போன்ற புகாரில் பாதிக்கப்பட்டவங்க புகாரை பதிவு செய்வது அவங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். இப்படி காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்ய மறுக்கும் பட்சத்தில் அந்த புகார் மனுவை சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிடலாம். இப்போ புதுசாக வந்த BNSS ஆக்ட் பிரகாரம் எலக்ட்ரானிக் மோட்லேயும் புகாரை பதிவு செய்கிறது அங்கீகரிக்கப்பட்டதுனால அதன் மூலமாகவும் புகார் தாக்கல் செய்யலாம். இப்படி புகார் பதிவு செய்த நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு 7 நாள் கழித்து அந்த காவல் நிலையத்தோட SP ஆஃபீஸ்லேயோ இல்லை கமிஷனர்ஸ் ஆஃபீஸ்லேயோ புகார் மனு தாக்கல் செய்யலாம். இதன்படி காவல் நிலையத்தில் புகார் அனுப்பி 7 நாட்களுக்குள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த மாவட்ட கமிஷனர் அலுவலகத்திலையோ இல்லை SP அலுவலகத்திலையோ புகாரை நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலமாகவோ தாக்கல் செய்யலாம். கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ அல்லது SP ஆஃபீஸ்லேயோ புகார் பதிவு செய்தும் அவங்களும் ஒரு 7 நாளுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆக மொத்தம் காவல் நிலையத்தில் ஒரு 7 நாட்கள், கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 7 நாட்கள், 15 நாட்கள் ஆகியும் புகார் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த காவல் நிலையம் எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கீழே வருதோ அந்த JM கோர்ட்டில் ஒரு கிரிமினல் மிஸ்செலினியஸ் பெட்டிஷனாக தாக்கல் செய்யலாம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் டெபுட்டி கமிஷனர் ஆஃபீஸ், அதாவது DC அலுவலகம் தான் கமிஷனர் ஆஃபீஸாக கருதப்படும். அதனால் டைரெக்டாக சென்னை சிட்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு நம்ம புகார் அனுப்பக்கூடாது. காவல் நிலையத்தில் புகார் அனுப்பி அதன் பிறகு DC ஆஃபீஸுக்கு தான் புகார் அனுப்பணும். மற்ற நகரங்களில் SP ஆஃபீஸ்லேயோ கமிஷனர் ஆஃபீஸ்லேயோ அனுப்பலாம். இப்படி 15 நாட்கள் பிறகும் நடவடிக்கை எடுக்கலைன்னா மேற்கொண்டு JM கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யலாம். தற்போது புதிதாக நடைமுறைக்கு வந்த BNSS ஆக்ட் செக்ஷன் 173 கிளாஸ் 4 பிரகாரம் சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு கிரிமினல் மிஸ்செலினியஸ் பெட்டிஷனாக தாக்கல் செய்து ஏற்கனவே காவல் நிலையத்துக்கு அனுப்பின புகார், அப்புறம் SP ஆஃபீஸ்க்கு அனுப்பின புகார் இரண்டுத்தோட ஒரிஜினலையும் அட்டாச் பண்ணி ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப்பு நீதிமன்ற வில்லையை ஒட்டி ஒரு FIR டைரக்ஷனாகவோ இல்லை இந்த புகாரை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையோடவோ JM கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யலாம். புகாரை பெற்றுக்கொண்டு FIR பதிவு செய்வது தொடர்பாக லலிதா குமாரி வழக்கில் உச்ச நீதிமன்றம் தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. சில காவல் நிலையத்தில் இதை கடைபிடிக்கலைனாலும் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சட்டத்தையும் நீதிமன்ற உத்தரவுகளையும் கடைபிடிப்பாங்க. அதன் பிரகாரம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் FIR பதிவு பண்ண சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்தால் அந்த மனுவில் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பிப்பாங்க. அந்த உத்தரவின் நகல், நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்த மனு, இதெல்லாம் ஒரு நகலாக எடுத்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தபால் மூலம் அனுப்பி நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. அப்படி JM கோர்ட்லேருந்து உத்தரவு வந்த உடனே காவல் நிலையத்தில் புகாரை பதிவு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நமக்கான உத்தரவு கிடைக்கலனாலும் அந்த உத்தரவை எதிர்த்து ரிவிஷன் பெட்டிஷன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தாக்கல் செய்யலாம். கண்டிப்பாக உத்தரவு கிடைக்கும். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது கருத்துக்களோ ஆலோசனைகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா குழுவில் பதிவிடுங்க. கண்டிப்பாக நான் பதில் அளிக்கிறேன். இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி.